ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாத்தரம் முனிம். யதீந்திரரான சுவாமி எம்பெருமானாரிடத்துல அதிக பிராவண்யம் உடையவர், ஸ்ரீசைலரினுடைய தயைக்கு பாத்திரமானவரான சுவாமி மணவாள மாமுனிகளை நான் வணங்குகின்றேன் என்ற இந்த தனியன் சாக்ஷாத் நம்பெருமானாலே தன்னுடைய ஆச்சாரியரான மணவாள மாமுனிகளுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. அப்படி மணவாள மாமுனிகளினுடைய வாக்கு வன்மை என்பது வாச்சா மகோச்சரம், வாக்கிலே அடங்காதது. அவருடைய வாக்கு வன்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்னா அவருடைய வாழ்நாளிலே இளமை பிராயம் தொடங்கி பல சம்பவங்கள் நிகழ்ச்சிகள் மூலமாக அவருடைய வைபவத்திலே நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒன்று. இரண்டாவது, பகவத் விஷயத்துக்கு பிரமாண திரட்டோடு மாமுனிகள் சாதித்தது அவருடைய வாக்கு வன்மையை காட்டும்படி இருக்கு. இதையெல்லாம் அந்த காலத்திலிருந்த ஆச்சாரியர்கள் மாத்திரமல்ல, இன்று வரைக்கும் இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் நம்போன்ற அடியார்களும் அனுபவிக்கும்படியாக இருக்கின்றது. அந்த வழியாகவும் மாமுனிகளினுடைய விசத்த வாக்கு வன்மையை நாம் அறிந்து கொள்ளலாம். ஸ்ரீயப்பதியான எம்பெருமான் மங்க ஒட்டாய் இருந்த சித்து அச்சித்து ஒரே குவியலாக கிடந்ததை பார்த்து நம்மீது கருணை கொண்டு கரண களைபரங்களை எல்லாமும் கொடுத்து நாம் உய்வு பெறுவதற்கு சாஸ்திராதி புராணாதிகளை எல்லாமும் கொடுத்து தானும் பல அவதாரங்கள் எடுத்து அதெல்லாம் பலிக்காது போக சேத்தனர்களை கொண்டே சேத்தனர்களை திருத்த வேண்டும் என்று ஆழ்வார்களை அவதரிப்பிக்கின்றான். நம்மாழ்வார் முதலாக ராமானுஷர் கலியும் கெடும் கண்டுகொன்மின்னு அவதரிக்கப் போவதை முன்னேயே நம்மாழ்வார் மொழியாக கேட்டு பின்னே ராமானுஷரும் அவதாரம் பண்ணி அதற்கு பின்னே ராமானுஷரினுடைய மறு அவதாரமோன்னு சொல்லும்படியான மணவாள மாமுனிகளை கொண்டு இந்த லோகம் உய்வு பெற வேண்டும் என்று எம்பெருமான் அனுகிரகம் பண்ணி அவனுடைய திருவுள்ளத்திலே எண்ணம் கொண்டான். அப்படி மணவாள மாமுனிகளும் சந்நியாச ஸ்வீகாரம் பெற்றதற்கு பின்னே தன்னுடைய ஆச்சாரியரான திருவாய்மொழி பிள்ளையினிடத்துல அநேக அர்த்த விசேஷங்களை எல்லாமும் தெரிந்து கொண்டு திருவரங்கம் எங்கே என்று சொல்லும்படியாக திருவரங்கத்துக்கே எம்பெருமான் தாழ் தொழ வேண்டி, அங்கே எழுந்தருளி இருக்கும் நம்பெருமாள் தாழ் தொழ வேண்டி அவனுக்கே எல்லா விதமான கைங்கரியங்களையும் செய்வேன் என்று எம்பெருமான் திருவரங்கம் எங்கேன்னு சொல்லும்படியா திருவரங்கத்தை நோக்கி வந்து அங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய ஆச்சாரிய துல்லியரான கோட்டூர் அன்னர் திருமாளிகைக்கு வந்தார். கோட்டூர் அன்னரோ மணவாள மாமுனிகளினுடைய அவதார விசேஷத்தை அறிந்தவர். திருவரங்கனை சேவிப்பதற்கு முன்னே கோட்டூர் அண்ணா மாமுனிகளை கோயில் அதிபதியான திருமாலை தந்த பெருமாள் பட்டர் திருமாளிகைக்கு அழைத்து செல்றார். உடனே அந்த பட்டர் தேவரீரை இப்படி சேவிக்க பெற்றோமே, அடியன் என்ன பாக்கியம் செய்தேனோன்னு அப்படியே கொண்டாடி மாமுனிகளை திருவாய்மொழியில ஒரு பாட்டுக்கு அர்த்த விசேஷம் சொல்லும்படிக்கு வேண்டினாராம், அருளி செய்ய வேண்டும்னு பிரார்த்திக்கின்றார். நம்மாழ்வாரையே மனசிலேயே எப்பொழுதும் சதா ஸ்மரித்து கொண்டிருக்கக்கூடியவர், நினைத்து கொண்டிருக்கக்கூடியவர் மாமுனிகள். உடனே ஆழ்வார்னுடைய வைபவத்தை ஐதீகியமாக சொல்லும்படியான துவளில் மாமணி மாடம் ஓங்கு அப்படிங்கிற பாசுரத்தினுடைய பொருளை உபன்யாசம் பண்றார். இந்த திருவாய்மொழியிலே பராங்குஷ நாயகியான ஆழ்வாருடைய பழி சொல்கின்றது என்று நம்பிள்ளையினுடைய வாக்கு. அதுக்கு மேலே பொய் நின்ற ஞானம் என்ற திருவிருத்த பாசுரத்தை ஆரம்பிக்கும் பொழுது அதுக்கும் மேலே பொய் நின்ற பாசுரம் என்பதை ஆரம்பிக்கும் முன்னே அதுக்கு குறவை ஆய்ச்சியரோடு அப்படிங்கிற வரைக்கும் பகவத் விஷயத்தை பேசுகின்றாராம். இந்த பதிகத்தில் ஆழ்வார்னுடைய பிரகிருதி சொல்றதுன்னு நம்பிள்ளையினுடைய வாக்கு. ஆச்சாரிய ஹிருதயத்தில் ஷஹி வெறி விலக்கி ஆசை அறுத்து அறத்தோடு நின்ற மூன்றில் அனன்யார்கத்வமும் அப்படின்னு நாயனாரனுடைய வாக்கு. இதனை விவரித்து சொல்லும் பொழுது பராங்குஷ நாயகி இன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆசை அற அமையும் அப்படின்னு வியாக்கியானம் செய்திருக்கிறார் மாமுனிகள்.
பராங்குஷ நாயகியை பற்றி. அதாவது சுவாதந்திரியம், பாரதந்திரியம், ஸ்வரூபத்துக்கு விருத்தம் ஆகையாலே விட வேண்டியது அப்படிங்கிறத காட்டி துவளில் மாமணி மாடம் என்பது அதையே சொல்றது அப்படிங்கிறத இந்த இடத்துல எடுத்து காட்டுறாராம். இந்த விளக்கத்தினுடைய வாக்கு வன்மையை அறிந்தவர், இந்த விளக்கத்தை கேட்ட உடனேயே மாமுனிகளினுடைய வாக்கு வைபவத்தை அறிந்தவர் மகிழ்ச்சி அடைந்தார். இவர் 36,000 பெருக்கர் அப்படின்னு கொண்டாடினாராம். அதுக்கு பிறகு பெருமாளை மங்களாசாசனம் பண்ணும்படிக்கு அழைத்து சென்றார் அப்படிங்கிறது இது ஒரு நிகழ்ச்சி. முதல்ல மாமுனிகளினுடைய வாழ்க்கையிலே நடந்த வைபவத்தின் மூலமாக அவருடைய வாக்கு வன்மையை தெரிந்து கொள்ளலாம்னு சொன்னோமோ, அதில் இது ஒரு நிகழ்ச்சி. கோட்டூர் அண்ணா இங்கே பட்டரிடத்தில் அழைத்து செல்ல, திருமாலை தந்த பட்டரிடத்தில் அழைத்து செல்ல, அவர் மூலமாக துவளில் மாமணி மாடம் ஓங்கு அப்படிங்கிறதுக்கு பராங்குஷ நாயகியினுடைய படியை சொல்லும்படியாக இந்த இடத்துல விளக்கி காட்ட, நாயனார் சூத்திரத்தை கொண்டு இந்த இடத்துல விளக்கி காட்ட, வாக்கு வன்மையை பார்த்து கொண்டாடி அதுக்கு பின்னே திருவரங்கனை சேவிக்க அழைத்து சென்றார் அப்படிங்கிறதுனால இதன் மூலமாக மாமுனிகளினுடைய வாக்கு வன்மை தெரிகின்றது என்ற அனுபவம். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.